வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நார்வே செஸ் 2026 உடைய ஃபைனல் ரவுண்டோட கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரக்ஞானந்தா வந்து ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தி இந்த டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 4 ரவுண்ட்ஸ், அதாவது 7th ரவுண்ட்லேருந்து 10th ரவுண்ட் வரைக்கும் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரக்ஞானந்தா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேம் வந்து பார்க்கலாம், இது எப்படி வந்து அவர் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஓப்பனிங் வந்து ஒரு சாதாரண குயின்ஸ் பான் ஓப்பனிங், ஆனால் இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி இது குயின்ஸ் கேம்பட் டிக்ளைன் லைனாக வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சில நார்மல் டெவலப்மெண்ட் மூவ்ஸ் வந்து பார்க்குறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரக்ஞானந்தா வந்து குயின் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். A6 போட்டு அதை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்புறம் பிஷப் செட்டப் பண்ணுறாரு. தென் குயின் D7, தென் B5. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே அவருக்கு வந்து இங்கே 2 பான் தான் இருக்குது, ஆனால் பிளாக் வந்து குயின் சைடில் 4 பான் இருக்குது. ஸோ இந்த பான் எல்லாம் ட்ரேட் பண்ணிவிட்டு ஏதாவது வீக்னஸ் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய மெயின் ஐடியா. B5 டேக்ஸ், ஆக்சுவலாக இங்கே நைட் டேக்ஸ் B5 தான் கரெக்டானுமோ. ஏன்னா நீங்கள் இந்த ஆக்டிவான பிஷப்புக்கு உங்கள் நைட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அவர் பிஷப்பால் விட்டுறாரு. குயின் E7, நைட் E5, டேக்ஸ் டேக்ஸ் டேக்ஸ். ஆனால் இங்கே இன்விடிவிட் மூவான இந்த பிஷப் இந்த C6 வந்து விளாட்றாரு. டேக்ஸ் டேக்ஸ். அண்ட் ஃபைனலி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த C7 வந்து உங்களுக்கு இந்த வீக் பான் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த பானை வந்து சென்ட்ரல் பானுக்கு ஒரு ட்ரேட் பண்ணிடுவார். குயின் D6, நைட் E5, ரூக் C8, ரூக் B1, அதுக்கப்புறம் C5, நைட் B5 அட்டாக்கிங் த குயின். ஸோ இங்கே வந்து குயின் F8 வந்து போகிறாரு. D டேக்ஸ் C5, பிஷப் F5, அதுக்கப்புறம் இந்த பான் வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு. நைட் டு D4, அதுக்கப்புறம் இங்கே குயின் ட்ரேடு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூக் B6, ரூக் F1, F4. இந்த இடத்துல H5 வந்து பிளண்டர். ஏன்னா வந்து இந்த செக்குக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபியரன்ஸ் டாக்டிக் இருக்குது. இந்த இடத்துல F5க்கு அப்புறம் இந்த பிஷப் வந்து நீங்கள் பின்னாடி தான் கொண்டு போய் ஆகணும். அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல நைட் E4 தான் கரெக்டானுமோ. ஏன்னா இந்த சம்டைம்ஸ் இந்த G1 நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிங்கை வந்து பிளாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் கேமில் என்ன ஆகுது அப்படின்னா அவர் H5 விளாட்றாரு. இதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்குது. நைட் E4 இப்போ விளாட்றாரு. F5, பிஷப் D7, ரூக் D8, பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து அவங்க மூவ் பண்ணுறாரு. நைட் E5 அட்டாக்கிங் F7. இதில் G6 வந்து விளாட்றாரு. இதுக்கப்புறம் கேம் வந்து பிளாக் வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி இங்கே பெஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா G5. இங்கே 10% வச்சதுக்கப்புறமும் கூட ஒயிட்டுக்கு சில அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கான அந்த பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்காது. இங்கே நைட்டால் இங்கே வெட்டினதுக்கப்புறம் H4 போட்டுட்டு இந்த கிங்கை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி ஏதாவது அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்றது தான். அதாவது நைட் F2, ரூக் H1 செக்மேட்டு. அண்ட் ஆக்சுவலி ஒயிட் வந்து ஈஸியாக வந்து ஹோல்ட் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அங்கே ஒரு G6 விளாட்றாரு. ரூக் F8, நைட் டு D6 டிஃபெண்டிங் தட் பான். F டேக்ஸ் G6 செக்கு. இங்கே வெட்டினீங்க அப்படின்னா ரூக் போயிடும். ஸோ வெட்ட முடியாது. ஸோ கிங் G7, நைட் E6 செக்கு. ப்ரில்லியண்ட்டான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ். அகெயின் நீங்கள் இங்கே வெட்டினீங்க அப்படின்னா ரூக் போயிடும். ஸோ இங்கே என்ன பண்ணீங்க, அவர் வந்து வெட்டிடுறாரு. இங்கே கிங் F6 போனீங்கன்னா G7க்கு அப்புறம் ப்ரொமோஷன் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வெட்டிடுறாரு. ரூக் டேக்ஸ் F1. இங்கே பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஒரு பானை டவுனு. அதுதான் இங்கே விஷயம். பிஷப் E8, கிங் C3, அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பானை வந்து வெட்டிடுறாரு. கிங் to F4, H4. அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூக் E7 வச்சதுக்கப்புறம் வின்சென்ட் கெய்மரை வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா இது உங்களுக்கே தெரியுது எப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் வந்து இங்கே பான் பிரேக் பண்ணிவிட்டு அவர் வந்து ஈஸியாக வந்து இந்த கேம் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இப்படியா நம்ம பிரக்ஞானந்தா வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் அமேசிங்கான செஸ் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.